السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நாம் ஆன்மீக மருத்துவம் என்ற அடிப்படையிலே தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சமீபத்திலே நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இளம் நரை மறைய துஆ இருந்தா சொல்லுங்க ஹசரத்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த பதிவைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இளம் நரை மறைய முதலிலே 3 தடவை ஸலவாத்து ஓத வேண்டும். தரூதே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையிலே ஓதப்படக்கூடிய அந்த ஸலவாத்தை 3 தடவை ஓத வேண்டும். பிறகு சூரத்துல் லைலை 21 தடவை ஓத வேண்டும். சூரத்துல் லைலை 21 தடவை ஓதிவிட்டு திரும்பவும் 3 தடவை தரூத் இப்ராஹிம் என்கின்ற அந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். ஓதிய பிறகு இந்த ஓதன அனைத்தையுமே கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு சொல்லி எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயில ஊதணும். ஊதிட்டு அந்த எண்ணெய ஒரு பாட்டில்ல ஒரு கால்வாசி ஊத்திக்கணும். ஊத்திட்டு மீதி தேங்காய் எண்ணெயை ஊத்தி ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் தலைக்கு தேய்க்கணும். ஏன்னா கருஞ்சீரக எண்ணெய் ஹீட்டு எல்லாத்துக்கும் உடலுக்கு ஒத்துக்காது. உடல் ஒத்துக்கொண்டால் அதவே தேய்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்துல உடல் ஏற்றுக்கொள்ளாது, உடல் ஒத்துக்காது அப்படிங்கிற பட்சத்துல மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறது நல்லது. இது ஒண்ணு. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் செய்வதனால இளம் நரை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலாவினுடைய கிருபையால் அவனுடைய திருவசனத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹு தாலா ஷிஃபாவை முழுமையாக அல்லாஹு தாலா தந்து விடுகின்றார். இது ஒன்று. மற்றொன்று, சில நபர்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு கருஞ்சீரக எண்ணெயில செட் ஆக சுத்தமா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுதா, இந்த வசனத்தை நீங்க 301 தடவை ஓதி அந்த எண்ணெயில ஊதி வச்சுக்கிட்டு நார்மலா காலையில தலை சீவும் பொழுதெல்லாம் தேய்க்கிற மாதிரி நார்மலா நம்ம முறையில தேய்ச்சிக்கிட்டே வாங்க. அல்லாஹு தாலா அவனுடைய கிருபையால் நமக்கு இளம் நரையை விட்டு பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா மென்மேலும் எல்மிலும் உடல் ஆற்றலிலும் உடலுடைய வலிமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக, அதை நல்ல ஒரு தேற்றமுடைய மக்களை நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா நம்ம பார்க்க போறக்கூடிய வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வட்டியை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன ஹசரத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போகக்கூடிய தகவல் வட்டியை பற்றி பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ். மென்மேலும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா தகுந்த விளக்கத்தில் உள்ளத்தில் எனக்கு நசீபாக்குவானாக. இல்மை எனக்கும் தங்களுக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.